நடிகர் சங்கம் நடத்தின ஜென்ரல் பாடி மீட்டில் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் வந்தது அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அதுலேயும் முக்கியமாக ஆக்டர் கார்த்தி பேசும்போது சீனியர் ஆக்டர் அண்ட் எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் நடிகர் சங்கம் மிஸ்டர் சரத்குமார் அவர்களையும், சீனியர் ஆக்டர் அண்ட் எக்ஸ் செக்ரட்டரி ஆஃப் நடிகர் சங்கம் மிஸ்டர் ராதா ரவி அவர்களையும் பெர்மனண்டா நடிகர் சங்கத்திலிருந்து எக்ஸ்பெல் பண்ணுன்ற மாதிரி பேசினதாகவும், அதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்காததுனால ஒரு மனதா அந்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரியும் செய்திகள் வந்துச்சு. அண்ட் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பித்த உடனேவே ராதிகா சரத்குமார் வந்து அவங்களோட அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில்லேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் நடிகர் சங்கம் சோ மச் ஆஃப் அனிமோசிட்டி அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடவே ட்வீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்ட்ரைட்டாகவே கார்த்தியவே கேள்வி கேட்குற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவங்க ட்வீட்டாக போட்டுகிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே திஸ் சப்ஜெக்ட் இஸ் கெட்டிங் டிடிஎஸ். நடிகர் சங்கத்துக்கு வந்து நிறைய கேள்வி எனக்கு இருக்குது, அது எல்லாமே வந்து ப்ரெஸ் ரிலீஸில் வரும். அதுலேயும் முக்கியமாக எப்படி வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கும்போது யார்ட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் மட்டும் தனியாக சஸ்பெண்ட் பண்ணுற முடிவை எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனேவே வந்து சாட்டர்டே அன்னைக்கு கடைசி நேரத்தில் ஒரு ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கிற வென்யூவை மாற்றுறதுக்கு எந்த கமிஷனருக்கு பெர்மிஷன் இருக்கு, நீங்கள் யார்கிட்ட பெர்மிஷன் வாங்கினீங்களோ அந்த பெர்மிஷன் பேப்பரை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததா இந்த மாதிரி முடிவுலாம் எடுக்கணும் அப்படின்னா 21 days நோட்டீஸ் பீரியட் இருக்குது, அது எப்படி நீங்கள் வயலேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹேவ் பீன் ஸ்மால் ஸ்க்ரீன் ப்ரொடியூசர் ஹெட் அண்ட் ரன்னிங் லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வை நோ அஜெண்டா வாஸ் கிவன், வை வாஸ் ஐ அ லைஃப் டைம் மெம்பர் நாட் இன்ஃபார்ம்ட். ஒரு ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்க்கு ஒரு லைஃப் மெம்பருக்கு இன்ஃபர்மேஷன் வரல, இன்வைட் வரல அப்படின்னா அது என்ன ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே கலந்து பேசி தான் எடுக்கணும். அண்ட் இந்த முடிவை நீங்கள் எப்படி எடுத்தீங்கன்றத முதல்ல எனக்கு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்க தரப்பில் இருக்க நியாயத்தையும் கேள்விகளையும் ட்விட்டரில் கேட்டுகிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் ரீசெண்டாக சரத்குமார் அவர்கள் இந்த விஷயத்தை பற்றி, இந்த டெசிஷனை பற்றி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த ஜெனரல் பாடி மீட்டிங் வந்து லீகலாக நடந்துச்சா இல்லையா அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதெல்லாம் விட்டுருவோம். பட் எங்களை அவங்க வந்து பெர்மனண்டாக சஸ்பெண்ட் பண்ணது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது. ஏற்கனவே டெம்பரரி சஸ்பென்ஷன் விஷயமா நாங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராசஸ்லாம் போயிட்டு இருக்கும்போதே பெர்மனண்டாக சஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். முக்கியமாக இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா எக்ஸ்பெல் பண்ணுறோம் அப்படின்னு, இந்த டெசிஷனையுமே வந்து நாங்கள் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். அண்ட் கோர்ட் மூலியமாக ஒரு நல்ல டெசிஷன் கிடைக்கும். பட் இது வரைக்குமே சரத்குமாரோட கேள்விகளாக இருக்கட்டும், இல்லை ராதிகா சரத்குமாரோட கேள்விகளாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அன்ஆன்சர்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்க டெசிஷன் மேக்கர்ஸ்லேருந்து ஒரு அஃபிஷியல் வேர்டு, ஒரு அஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன் வந்தால் தான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்.